தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டுடோரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் ஒப்பாசிட்டி எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு பிக்சர் நான் ஏதாவது வேறு ஒரு பிக்சர் ஒன்று எடுத்துகிட்டு நான் லேயர் இன்னொரு லேயரில் நான் வந்து அந்த பிக்சரை வந்து நான் வந்து வச்சு ஒர்க் பண்ணுறேன். இப்போ நான் இந்த பிக்சரை எடுத்திருக்கேன். இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுடைய ஃபேஸை மட்டும் இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் காப்பி கொடுத்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேக்ரவுண்டில் போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிக்சரை இங்கே பேஸ்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தனி லேயரில் வந்துருச்சு. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணாலும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ இந்த லேயருக்கு, அதாவது இந்த பிக்சருக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒப்பாசிட்டி வந்து நான் வந்து கம்மி பண்ண போகிறேன். ஸோ லேயர் 3ங்கிற அந்த லேயரில் தான் இந்த பிக்சர் இருக்குது. இப்போ இதோடைய ஒப்பாசிட்டியை நம்ம வந்து குறைக்க போகிறோம். ஸோ ஒப்பாசிட்டியை குறைச்சோன்னு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு லுக் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த ஒப்பாசிட்டிங்கிற அந்த ஆப்ஷன் மூலயமா நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு எஃபெக்டை வந்து நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். நான் முதல்லே சொன்ன மாதிரி இது வந்து ஒன்லி பிக்சருக்கு மட்டும் இல்லை, லேயரில் நீங்கள் என்னெல்லாம் கொண்டு வரீங்களோ, அதாவது ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு பேசிக் ஷேப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டிரான்ஸ்பரண்ட்டுங்கிறத, அதாவது ஒப்பாசிட்டிங்கிற வந்து ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டூல்ஸ் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ண போகிற சில எஃபெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கூட நீங்கள் வந்து அந்த ஒப்பாசிட்டிங்கிற வந்து ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த டுடோரியல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த டுடோரியலில் உங்கள் எல்லாரையுமே நான் சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவியுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.